தமிழக சட்டமன்ற தேர்தலில் படையாச்சியார் பேரவை உள்ளிட்ட 30 வன்னியர் அமைப்புகள் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இத்தேர்தலில் தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்யப்போவதாகவும் இந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று பேசிய படையாச்சியார் பேரவையின் மாநில தலைவர் திரு திருவாரூர் காந்தி, தங்கள் அமைப்பு உட்பட மொத்தம் 30 வன்னியர்கள் அமைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து புதிய உழைப்பாளர் கட்சி என்ற கட்சியை தொடங்கியிருப்பதாகவும் இத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவளிப்பதாகவும் கூறினார். தமிழகம் முழுவதும் தங்கள் அமைப்பினர் சுற்றுப்பயணம் செய்து அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வார்கள் என அவர் தெரிவித்தார். குறிப்பாக வன்னியர்களின் ஓட்டுகளை பெற்று அச்சமுதாயத்திற்கு துரோகம் இழைத்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழக்கும் வகையில் தங்கள் பிரச்சாரம் இருக்கும் என்றும் கூறினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய உழைப்பாளர் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாடுபடும் என்பதை நாங்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறோம். வருகின்ற தேர்தலில் எங்களுடைய பிரச்சாரமே வன்னியர்கள் வசிக்கின்ற வட மாவட்டங்களில் ராமதாஸிற்கோ பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கோ வன்னியர் ஓட்டு சிதறாமல் அவர்களுக்கு கிடைக்காமல் எந்த அளவுக்கு எங்களுடைய பிரச்சார வியூகத்தை அமைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அமைத்து இந்த தேர்தலில் நாங்கள் அவர்களை எல்லா தொகுதியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை டெபாசிட் இழக்க செய்வதுதான் எங்களுடைய இலக்கு.